அனைவருக்கும் வணக்கம். காளான் வளர்ப்பில் காளான் விதைகளுக்கு தேவையான ஊடகம், அந்த விதைகளுக்கு தேவையான சாப்பாடு, இந்த வைக்கோல் ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றுகின்றது. காளான் விதைகளுக்கு இன்னும் பல ஊடகங்களை பயன்படுத்தலாம். சோளத்தட்டை, தென்னைமாறு, பருத்திமாறு, கொக்கோ பித்து, மரத்தினுடைய மரத்தூள், இது எல்லாமே காளான் விதைகளுக்கு ஊடகமாக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இந்தியா லெவலில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா, இந்த வைக்கோல் தான் அதிகமான முறையில் காளான் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த காளான் வளர்ப்பில் இந்த வைக்கோலை எப்படி தேர்ந்தெடுத்து அதை பராமரிக்கிறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, இப்போ வர்ற வைக்கோல்கள் ஃபுல்லாக எல்லாமே இந்த மாதிரி ரோலிங் கட்டாக தான் கட்டி கொண்டு வர்றாங்க. இந்த கட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இந்த வைக்கோலை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த வைக்கோலை கலரை பார்த்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் கலரில் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக எல்லாமே 99% பியூர் மஞ்சள் கலரில் இருக்கும். சருக காஞ்சிருக்கணும். ரொம்ப கொஞ்சம் நாள்பட்ட வைக்கோல் அப்படின்னா லைட் ப்ரௌன் ஷேடு கலரில் வந்திருக்கும். ஆனால் நல்லா அதுவும் சருக தான் காஞ்சிருக்கும். ரெண்டு வைக்கோலையும் காளான் வளர்ப்புக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா சைஸு, இந்த கட்டோட சைஸு, வைக்கோல் கட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 3 அடி சைஸு. டயாவில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது 2 அடி, இது 3 அடி உயரம். ஸோ இதில் இந்த கட்டுடைய வெயிட்டு 20லேருந்து 25 கிலோக்குள்ளே வந்துருச்சு. அப்படின்னா ஒரு கட்டோட வெயிட் வருது அப்படின்னா நல்லா சருக காஞ்ச கட்டுன்னு அர்த்தம். 25 கிலோலேருந்து 30 கிலோவுக்கு மேலே போகுது அப்படின்னா அதில் பச்சை கலந்த கட்டாக இருக்கும், ஈரமான கட்டாக இருக்கும். அந்த கட்டுகளை மேக்சிமம் தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டாம். இது உழவர்களின் விவசாய கழிவு. இந்த கழிவுகளை பயன்படுத்தி தான் நம்ம காளான்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தேர்ந்தெடுத்து வாங்கின கட்டை எந்த அளவுக்கு பராமரித்து பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயம் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வைக்கோலை கட்டை வாங்கினதுக்கப்புறம் உங்கள் இடத்துல, எம்டியான ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு தாவாரம் மாதிரி போட்டு வச்சுக்கிறது நல்லது. தாவாரத்துக்கும், அதாவது தரைக்கும் தாவாரத்துக்கும் ஒரு 1 அடியிலேருந்து 2 அடி கேப் வரைக்கும் இருந்தால் அதை விட நல்லது. கரையம் ஏறாமல் இருக்கும். தண்ணி கிண்ணி தேங்கி நின்று வைக்கோலை அழுக விடாமையும் மக்க விடாமையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த தாவாரத்தை நம்ம போடுறோம். இப்படி போட்டப்பட்ட தாவாரத்தில் வைக்கோலை இப்போ பார்க்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அடுக்கி வச்சு தார்பாலின் அல்லது சில்பாலின் ஷீட்டு, இது ரெண்டையும் போட்டு மழை தண்ணி மட்டும் டைரெக்டாக வைக்கோலில் படாத அளவுக்கு பாதுகாத்துக்கங்க. ஏன்னா வைக்கோல் அழுகக்கூடாது, மக்கி போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, வெம்பி போகக்கூடாது. இந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டிங்கனாலே இந்த வைக்கோலை எத்தனை வருஷம்னாலும், அதாவது மழை வெயில் இதில் இருந்து அதிக பாதுகாத்துட்டாலே எத்தனை வருஷம்னாலும் வச்சிருந்து பயன்படுத்தலாம். என்னை போல இது சீசன் ரொம்ப முக்கியமான அதோட முக்கியமான ஒரு விஷயம், சீசன் பார்த்து வாங்குறது. வைக்கோலை சில பேர் அப்பப்போ காளான் வளர்ப்புக்கு அப்பப்போ வாங்கி பயன்படுத்தி தீரும்போது திரும்ப வாங்குவாங்க. நாங்கள் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாத கடைசி வரைக்கும் வைக்கோல் அதிகமாகவும் ப்ரொடக்ஷன் ஆகும், விலை கம்மியாகவும் கிடைக்கும். இதே இது செப்டம்பர்லேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும், அதாவது தை மாதம் ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் மழை காலம், குளிர்காலம், பனிக்காலம் இது எல்லாம் சேர்ந்து வரும். அதே போல் அதில் தான் நடவு காலமும் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த டைமிங்கில் வைக்கோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விலை நிர்ணயம் பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக தான் இருக்கும். டைமிங்கில் வைக்கோல் பெரிய அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணிட வேண்டாம். ஜனவரி மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வைக்கோல் எளிமையான முறையில் விலை கம்மியாக கிடைக்கும் பொழுது வாங்கி 1 வருஷத்துக்கு தேவையான வைக்கோலை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தாவாரத்தை வைக்கோலை அடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்ம பண்ணைகளில் வாத்து, கோழி இது ரெண்டும் வளர்க்குறதுனால அந்த இதுக்கு இடையில போய் அதுகளுடைய கூடுகளை அமைச்சு அதுவும் ஒரு பக்கம் இனவர்த்தி ஆகும். ஸோ இது மல்டி பர்பஸாக தான் இந்த தாவாரங்களை நம்ம அமைக்கிறோம். ஒரு வைக்கோல் கட்டை எந்த அளவுக்கு விலை நிர்ணயம் பண்ணி வாங்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா, வைக்கோலுடைய தரம், எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கை வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும். குறைந்த எண்ணிக்கையில் வாங்கும்போது ஏற்று கூலி, இறக்க கூலி, வண்டி வாடகை இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா
விலை கூடும். ஸோ அப்படின்றப்ப வைக்கோலோட தரத்தை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் விலையை நிர்ணயம் பண்ணி வாங்குங்க. இந்த கட்டு ஜனவரி மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அதிகமாக கிடைக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த டைமிங்கில் சில பேர் வந்து ஏக்கர் கணக்கில் வாங்கி படப்பு போட்டு வைப்பாங்க. சில பேர் கட்டு வாங்கி அதை வந்து இந்த மாதிரி அடுக்கி வைப்பாங்க. ஏக்கர் கணக்கில் வாங்குறவங்களாக இருந்தால், ஏக்கர் கணக்கில் வாங்கி படப்பு போடுறவங்களாக இருந்தால், ஒரு ஏக்கர் இன்றைக்கி தேதிக்கு ஒரு 3000லேருந்து 4000 வரைக்கும் ஒரு ஏக்கர் விலை போகுது. இன்றைக்கி தேதியும் சொல்லிடுறேன். இது 2021 வருஷம், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வருஷங்கள் கூட வந்து அதோடைய விலை நிர்ணயம் வந்து கூடும் குறையும், அதையும் பார்த்துக்கோங்க. இதை கட்டு ரேட்டாக இருந்தால் அப்படின்னா சீசன் டயத்தில் வாங்கும்போது 130 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் ஒரு கட்டுடைய விலை வந்து வரும். நாங்கள் வந்து மதுரை மாவட்டம், எங்கள் ஊருக்கு இந்த ரேட்டு கிடைக்கிது. சில பேர் இந்த தஞ்சாவூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, வேதாரண்யம் அந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம்தான். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து விலை வந்து இன்னும் கம்மியாக தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சம்சாரிகள்கிட்டே நேராக போய் வைக்கோலை தேர்ந்தெடுத்து வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லது. வியாபாரிகள்கிட்ட போகும்போது அவங்க ஒரு 10-20 ரூபா வந்து லாபம் வச்சு கமிஷன் வச்சு தான் விற்பாங்க. வைக்கோலை வந்து தேர்ந்தெடுத்தாச்சு, வைக்கோலை வந்து சேஃப்டி பண்ணியாச்சு, அதாவது பராமரித்தாச்சு. இந்த பராமரித்த வைக்கோலை எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலையும் சேஃப்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தொழிலில் வைக்கோலை ஹேண்ட்லிங் பண்ணும்போது தயவு செய்து இரவு நேரங்களில் இந்த வைக்கோல் பக்கத்தில் வந்து வைக்கோலை எடுக்கவும் வேணாம், வைக்கவும் வேண்டாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த வைக்கோலை ஹேண்ட்லிங் பண்ணும்போது தூசி அதிகமாக கிளம்பும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கொரோனா காலங்களில் நீங்கள் மாஸ்க் வாங்கி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஹேண்ட்லிங் பண்ணும்போது, வைக்கோலை ஹேண்ட்லிங் பண்ணும்போது கொஞ்சம் மாஸ்க்கும் போட்டுக்கிறது நல்லது. சில பேர் வந்து வைக்கோலை வந்து ஹேண்ட்லிங் பண்ணும்போது கையாளும் பொழுது உடம்புல வந்து அரிப்பு வரும், அலர்ஜி வரும் சில பேர்களுக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன மருந்து தான், வேற ஒன்றும் இல்லை. அரிக்கிற இடத்துல கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் அல்லது வேப்ப எண்ணெய் தடவி ஒரு மணி நேரம் கழித்து ஊற வச்சு குளிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், வைக்கோலை தேர்ந்தெடுத்து பராமரிக்கிறன்றது வந்து மிக தெளிவான முறையிலையும் நீங்கள் கையாளுற முறையிலையும் வச்சு தான் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் கூடும் குறையும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.